நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாம் தேசத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன செய்தியை சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். இறைவா, எங்களுடைய ஷாம் தேசத்திற்கு அருள் புரிவாயாக, அதே போன்று எங்களுடைய யமன் தேசத்திற்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. யமனுக்கும் ஷாமுக்கும் ரெண்டு திக்கில் இருக்கு. யமன் சவுதிக்கு கீழே இருக்குது, ஷாமுங்கிறது வந்து மேல பகுதிகளில் இருக்குது. இந்த ஷாம் இஸ்ரேல் பார்டர், அதே போன்று துருக்கியினுடைய பார்டருக்கு வரும், லெபனானுடைய பார்டருக்கு வரும். இந்த ஏரியாவில் சிரியா இருக்கிறது. இது யமன் வந்து ஆக கீழே சவுதிக்கு கீழ் பகுதிகளில் இருக்குது. இந்த ரெண்டையும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஷாம் தேசத்திற்கு அருள் புரி, யமன் தேசத்திற்கு அருள் புரி அல்லாஹ்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த துஆ கேட்கிற நேரத்தில் ஷாம் இஸ்லாத்தினுடைய கண்ட்ரோல்ல இல்லை, யமன் இஸ்லாத்தினுடைய கண்ட்ரோல்ல இல்லை. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை கேட்கறாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, காலு வஃபி நஜிதினா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே எங்க நஜிதுக்கும் துஆ கேளுங்களே அப்படிங்கிறாங்க. நஜிதுன்னா ஈராக், ஈராக்குக்கு துஆ கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய பகுதி தான் நஜிது. அதனால அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு நஜிதுன்னு சவுதி அரேபியாவில் ஒரு இடம் இருக்குது. என்ன செய்வாங்கன்னா, உடனே நஜிதுக்கு எங்க நஜிதுக்காகவும் துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பவும் என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, இறைவா எங்களுடைய யமனுக்கும் ஷாமுக்கும் அருள் புரிவாயாக. கண்ணுக்கு தெரியாத அருள், பரக்கத்துன்னா என்ன, பரக்கத்துண்டா என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், கண்ணுக்கு தெரியாத அருள் வளம்னு அர்த்தம். நம்மகிட்ட 10,000 ரூபா காசு இருக்கும், ஆனால் 1 லட்சம் ரூபாய் வேலையை செய்வோம். 10,000 ரூபா காசுக்கு 10,000 ரூபாய் வேலையை தானே செய்யணும். 10,000 ரூபா காசுக்கு 1 லட்சம் ரூபாய் வேலையை நம்ம எப்படி செய்யறோம்னு சொன்னால், நமக்கு அல்லாஹு தஆலா கண்ணுக்கு தெரியாத அருள் வளத்தை தருகிறான். வீட்டில் ஒருத்தர் தான் வேலைக்கு, வாப்பா வேலைக்கு போவார், 3-4 புள்ள இருக்கும், மனைவி இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ள டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும், சந்தோஷமாக வாழ்வாங்க. காரணம் என்னன்னா, எடுக்கிற சம்பளத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் செய்ய முடியுமாகுதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குது அர்த்தம். அதனால தான் பரக்கத்து பெறணும்னா இப்படி 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 இருந்துக்கிறங்க என்றெல்லாம் இஸ்லாம் வழிமுறை எதுக்கு சொல்லுது, இதுக்காகத்தான் சொல்லுது. அந்த மாதிரி அருள் வளர்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும் போதும் அந்த இடத்துல சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் என்ன செய்றாங்கன்னா, எங்களுடைய நஜிதுக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் துஆ கேளுங்களே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும்போது அல்லாஹ் இது மாதிரி மூணு தடவை நடக்கும். 3 தடவை நடந்ததோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹுனாக தில்சால், பூமி அதிர்ச்சி உண்டாகும், அதே போன்று வல் ஃபிதன், நிறைய குழப்பங்கள் உருவாகும், அதே போன்று அங்கதான் ஷைத்தானுடைய கொம்பு வெளிப்படும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, பூமி அதிர்ச்சி ஏற்படும், பெரிய குழப்பம், இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழப்பத்தினுடைய அடிப்படையாக அங்கதான் இருக்கும், ஷைத்தானுடைய கொம்பு வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பகுதிகளுக்கு பிரார்த்தனை செய்ய மறுத்து விட்டார்கள். இதுல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நஜிதுன்னா சவுதி அரேபியாவில் நஜிதுன்னு இப்போ ஒரு ஊர் இருக்குது. இப்போ இருக்கிற அந்த ஊரை வச்சுக்கிட்டு அங்கதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சவுதிக்கு தான் துஆ கேட்கலாம்னு சொன்னாங்க. சவுதியில இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரு, அவங்களுடைய லட்சணம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது வேற விஷயம். அதை நம்ம ஆதரிக்கவும் இல்லை, அது சரின்னு சொல்லி வாதிட வரவும் இல்லை. ஆனா அங்க ஏன் நஜிதை சொல்றாங்கன்னா, அந்த நஜித் ஏரியாவில் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிரச்சாரம் பண்ணினதுனால, முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் என்ன பிரச்சாரம் பண்ணாரு, தர்கா வணக்கம் இல்லை, மற்ற வணக்கங்கள் எதுவும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுடைய தூதர் சொன்னதை தான் கேட்கணும், குர்ஆனை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றுங்க என்று பிரச்சாரம் பண்ணினதுனால இந்த பிரச்சாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, ஷைத்தானுடைய கொம்பு வெளிப்படும்னு சொன்னாங்க. முகமது அப்துல் வஹாப் தான் ஷைத்தானுடைய கொம்பும்பாங்க. இதற்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் செஞ்ச ஷைத்தானிய வேலையா, குர்ஆன் சுன்னாவுடைய வேலையா? அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்லியிருக்கிறாரு, அவனுடைய தூதரை பின்பற்றுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதைத்தான் அத்தனை இஸ்லாமியர்களும் செய்ய வேண்டும், அத்தனை முஸ்லிம்களும் இதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன நஜிது, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நஜிது எங்க இருந்ததுன்னா ஈராக்ல இருந்தது. ரசூலுல்லாஹ் ஈராக்குக்கு பிரார்த்தனை செய்யல, என்ன பண்றாங்கன்னா சிரியா, இப்ப இருக்கிற சிரியா ஷாம் தேசத்திற்கும் அதே போன்று யமனுக்கும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இது வந்து பாத்தீங்களா ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட பூமி, ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத் அந்த பூமிக்கு இருக்குது, இருந்தது எப்பன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் எப்ப துஆ கேட்டாங்களோ அப்ப. ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தை சொல்லுவாங்கன்னா எப்படி புரியணும்னா, அந்த நேரத்துக்கு மட்டும் உரியது, அந்த காலத்துக்கு மட்டும் உரியது. ரசூலுல்லாஹ் துஆ கேட்கும் போது இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அது இல்லை, அப்பவே ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. பிற்பட்ட நாட்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த ஷாம் இப்ப இருக்கிற சிரியா, அதே போன்று ஜோர்தான், அதே போன்று லெபனான், பாலஸ்டைன், அந்த பகுதிகள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் என்ன ஆகுதுன்னா கைக்கு வருகிறது, ஆட்சிக்கு வருகிறது யமன் எல்லாம். அது வரைக்குமே
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்க ஆட்சிக்கு கீழே இல்லாவிட்டால் கூட பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்ப பரக்கத்து செய்வாயாக என்று சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப அருள்வளம் புரிவாயாக என்று கேட்டிருக்கிறாங்க. எல்லா காலத்துக்கும் அது பொருந்தும் என்ற அர்த்தமும் இல்லை. அப்படி துஆ கேட்டதுனால அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லவங்க என்ற அர்த்தமும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அங்க முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை, அப்பவே துஆ கேட்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகும் இது பொருந்தும் என்று சொன்னா பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி 2000 இருந்து 2024 வரை 24 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. அவனுடைய தகப்பனாருடைய ஆட்சி 30 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. அப்ப 54 ஆண்டுகள் அவங்களோட கையில் இருந்துச்சு. அப்பொழுதும் பரக்கத்து தானா? அவ்வளவு அநியாயத்தையும் பரக்கத்துன்னு சொல்ல போறோமா? அவ்வளவு அட்டூழியத்தையும் அதைத்தான் சொல்ல போறோமா? இவ்வளவு பேர் கொன்று குவிக்கப்பட்டதையும் அதைத்தான் சொல்ல போறோமா? இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, அதுக்கு என்ன சொல்ல போறோமா? எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரார்த்தனை என்பது அந்த காலத்திற்கு உரியதாக பார்க்கப்பட வேண்டும். அந்த அந்த ஊர்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த ஏரியாவுக்கு சொல்லப்பட்டது என்று நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர எல்லா காலத்திற்கும் உரியது என்று நம்ம புரிய முடியாது. புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நபிமொழியில மிக அழகாக என்ன சொல்றாங்க கேட்டா, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எப்படி கேட்டிருக்கிறோம் என்று கேட்டா, துஃப்தகுல் யமன், யமன் வெற்றி கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யமன் இஸ்லாமிய படைகளால் வெற்றி கொள்ளப்படும். அப்படி வெற்றி கொள்ளப்பட்டதோட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் கிளம்பி கூட்டம் குடும்பத்தோடு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு யமனுக்கு கிளம்பி போவாங்க அப்படின்னு சொல்லி மதீனாவை விட்டு வெளியேறி யமனுக்கு போவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, வல் மதீனத்து கைருல் லஹும், அவர்களுக்கு சிறந்தது எதுன்னு கேட்டா, அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சா எது உண்மைன்னு தெரிஞ்சாங்கன்னா அவர்களுக்கு சிறந்தது எது? மதீனாவை விட்டு போறது இல்லை, மதீனாவில் இருப்பது தான் அவர்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வதுஃப்தஹு ஷாம், ஷாம் வெற்றி கொள்ளப்படும். சிரியா, ஜோர்தான், இந்த பாலஸ்தீனம், அதே போன்று லெபனான், இந்த பகுதிகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும். இப்போ இருக்கிற இஸ்ரேல்னா இப்போ இஸ்ரேல் என்று ஏன் சொல்லலாம்? பாலஸ்தீனம்னா இஸ்ரேல் தான். இன்னைக்கு இப்போ இஸ்ரேல் நாம வச்சதுக்கு அது பாலஸ்தீனம் தானே. பாலஸ்தீனம்னாலே இஸ்ரேல் தான், ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த பகுதி எல்லாவற்றையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்பட்டதோட கூட்டம் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அப்படி அத்தனை பேரும் ஷாம் பகுதிகளுக்கு விரைந்து செல்வார்கள் என்று சொல்லிட்டு வல் மதீனத்து கைருல் லஹும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யதார்த்தத்தை புரிஞ்சிங்கன்னா, உண்மை எதுன்னு தெரிஞ்சிங்கன்னா மதீனா தான் உங்களுக்கு சிறந்தது, மதீனா விட்டு வெளியேறாதீங்கங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வதுஃப்தஹுல் இராக், ஈராக் வெற்றி கொள்ளப்படும். அப்ப வெற்றி கொள்ளப்பட்டிருக்கலன்னு அர்த்தம். வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்படுகிற போதும் இதே மாதிரி கிளம்பி போவாங்க. வல் மதீனத்து கைருல் லஹும், உங்களுக்கு சிறந்தது எதுன்னு கேட்டா மதீனா தான். சஹீஹுல் புகாரில் 1875வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபிமொழி. ஏற்கனவே நான் சொன்ன நபிமொழி 1037 சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாம் வெற்றி கொள்ளப்படும்ங்கறாங்க, ஈராக் வெற்றி கொள்ளப்படும்ங்கறாங்க, யமன் வெற்றி கொள்ளப்படும்ங்கறாங்க. வெற்றி கொள்ளப்படுகிற இடத்துல கூட்டம் குடும்பத்தோட எல்லாரும் கிளம்பி போவாங்கங்கறாங்க. கிளம்பி போனாலும் மதீனா தான் உங்களுக்கு சிறந்தது, மதீனாவில் இருந்துருங்கிறாங்க, அங்க போயிடாதீங்க. அப்ப எக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் பரக்கத்து பொருந்திய பூமியாக இருந்திருக்குமாக இருந்தா அங்க போங்கன்னு சொல்லியிருக்கேனே. அங்க போங்கிறது ரசூலுல்லாஹ் ஆர்வம் காட்டவே இல்லையே, ஆர்வப்படுத்தவே இல்லையே. மதீனா தான் உங்களுக்கு சிறந்ததுங்கிறாங்க, மதீனா விட்டு போயிடாதீங்கிறாங்க. எனவே மதீனாவை பற்றி மதீனாவுக்குத்தான் ரசூலுல்லாஹ் முன்னுரிமை கொடுத்தார்களே தவிர சிரியாவுக்கோ யமனுக்கோ ஈராக்குக்கோ அப்படி கொடுக்கல என்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தோட கொண்டு வந்து HTS பிடிச்சிட்டாங்க, ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, சிரியா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. இப்படி வெற்றி கொள்ளப்பட்ட அடுத்து என்ன தெரியுமா? ஏன்னா அதுல ஒரு சின்ன வீடியோ கிளிப் பரவுது. அதுல இந்த HTSல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வரப்போறாங்க அப்படின்னு நிக்கிறாங்க. அடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸா தான், அடுத்து ஜெருசலம் தான் என்றெல்லாம் அந்த சின்ன வீடியோ கிளிப். அதே மாதிரி அந்த தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, டமஸ்கஸ் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு உரையா நெருப்பு பேச்சு, வெடி பேச்சு என்று அதை சிலாகிக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்பதான் பிடிச்சிருக்கிறாங்க நாட்டை, இவங்க எப்படி இருக்க போறாங்கன்னு இதுக்கு போறதான் தெரியுது. இத்தனை சம்பவங்கள் நடந்து இஸ்ரேல் உள்ள போய் டமாஸ்கஸ் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்கிறாங்க. சிரியாவினுடைய அனைத்து ஆயுத தொகுப்புகளையும் இஸ்ரேல் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் அவங்க வாய் திறக்காம இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த ஹதீஸ்களை கொண்டு வந்து வச்சு சம்பந்தம் இல்லாமல் பேசுவதை அத்தனை பேரும் தவிர்க்க வேண்டும். இது அந்தந்த காலத்துக்குரியது, அப்பப்ப நடந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக ஷாம் இருந்தது உண்மை. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறவங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தான் என்று நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்றதா இதுக்கு முன்னாடி இருந்தவனும் அதுதான் என்று சொல்ல வேண்டி வரும்.